நான் உங்க நாகராஜ். கேரளாவுல இருக்கிற பகவான் நித்யானந்தாவோட ஆசிரமத்துல சில ரகசியங்கள் மறைஞ்சிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தான் வாழ்ந்த ஆசிரமத்துக்குள்ள அஷ்டமா சித்துக்களை அடையறதுக்காகவே 44 குகைகளை உருவாக்கி வச்சிருக்காரு நித்யானந்தா. அதுல உட்கார்ந்து தியானம் செய்தா பகவான் நித்யானந்தாவே சூட்சம ரூபத்துல வந்து காட்சி கொடுக்கறதாகவும் சில மந்திரங்களை சொல்லி கொடுக்கறதாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்காகவே இமயமலையில இருந்தெல்லாம் சாமியார்கள் இங்க வந்து தியானம் செய்யறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த குகை ரகசியங்களை தேடித்தான் இன்னைக்கு நான் கேரளாவுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேரளா நித்யானந்தா ஆசிரமத்தில் மறைந்திருக்கும் 44 ரகசிய குகைகள். ரொம்ப வவ்வால்கள் அடர்ந்து இருக்க இந்த குகைக்குள்ள இருந்து வர்றதுக்குள்ளேயுமே எனக்கு சொல்லும் போதே மூச்சு திணறுது. அந்த அளவு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லணும். அறைக்குள் மறைந்திருக்கும் அமானுஷ்யத்தை தேடி இமயமலையிலிருந்து வரும் சாமியார்கள். நேரடி விசிட்டில் கிடைத்த பரபரப்பான தகவல்கள். இன்னைக்கு எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போற எபிசோட்ல வரப்போற பகவான் நித்யானந்தா கேரளாவில் வாழ்ந்த ஒரு மகான். அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். அதனால நீங்க வேற எதையாவது கற்பனை செஞ்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பில்ல. இனி எபிசோடுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் கேரளா கஞ்சங்காடுல இருக்கிற புதிய கோட்டா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற பகவான் நித்யானந்தா ஆசிரமத்துல பல ரகசிய குகைகள் இருக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த குகைகள்ல தியானம் செய்யறவங்களுக்கு சூட்சம ரூபத்துல வந்து நித்யானந்தாவே சில மந்திர உபதேசங்களை செய்யறதா எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து தியானம் செய்யற சாமியார்களுக்கு சித்துக்களோட ரகசியங்களும் உணர்த்தப்படுறதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அதனால பல ஊர்கள்ல இருந்தும், குறிப்பா இமயமலையில இருந்தெல்லாம் சாமியார்கள் அங்க தியானம் செய்ய வந்தபடியே இருக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இப்போ கஞ்சங்காட்டுக்கு போயிட்டு இருக்கேன். திரும்பின பக்கம் எல்லாம் பச்சை பசேல்னு இருந்தது. பசுமையான அந்த இடத்த பார்க்க கண்ணுக்கு மட்டுமில்ல மனசுக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. அதுக்குள்ளேயே ஆசிரமம் மதிடுச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த டிராவல் ரொம்ப ஜாலியா இருந்தது. சரி, இனி வந்த வேலைய பார்ப்போம். நான் ஆசிரம கோயிலுக்குள்ள நுழைஞ்சேன். பொதுமக்களை தவிர்த்து காவி உடை அணிஞ்ச சாமியார்களும் ஒரு சிலர் அங்க வந்திருந்தாங்க. இந்த கோயிலோட அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு சின்ன குன்று, அதை சுத்தி படிக்கட்டுகள் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தது. குன்றுக்கு மேலையும் கீழையும் கோயில் இருக்கு. பகவான் நித்யானந்தா தியான மந்திரன்னு எழுதப்பட்டிருந்தது. அந்த இடத்துக்குள்ள நான் நுழைஞ்சேன். உள்ள போற வழியெல்லாம் ரங்கோலி கோலம் போட்டிருந்தாங்க. கலர் கலரா கோலங்களால அந்த இடத்தையே அலங்கரிச்சிருந்தாங்க. அப்பதான் சித்தரோட சந்நிதிக்கு முன்னால ஒரு சாமியார் ரொம்ப தீவிரமா வேண்டிக்கிட்டு இருந்தாரு. கண்டிப்பா இவர் இந்த கோயிலோட பூசாரி இல்லைன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. சரி, யார சந்திச்சா இந்த இடத்த பத்தின ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு கிடைக்கும்னு நான் அந்த கோயிலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். மேல இருக்கிற கோயிலுக்கு போனா தான் இந்த கோயிலோட ட்ரஸ்டி கணேஷ சந்திக்க முடியும். அவரை சந்திச்சாதான் எனக்கு எல்லா தகவல்களும் கிடைக்கும்னு சொல்லி இருந்தாங்க. அதனால நான் மேல இருக்கிற கோயிலுக்கு போனேன். அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்தது. ஆனா ஏதோ ஒரு பாட்டு சத்தம் மட்டும் அங்க கேட்டுக்கிட்டே இருந்தது. ஒருவேளை சித்தருக்கு பஜனை நடக்குதோன்னு நினைச்சுக்கிட்டே தான் நான் உள்ள நுழைஞ்சேன். ஆனா அங்க ஒரு ஐயாவும் அவரோட மகளும் சித்தரை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. லாங்குவேஜ் புரியலனாலும் அந்த பாட்டை கேட்க அவ்வளவு இனிமையா இருந்தது. ஆரம்பமே இசையோட இருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு குதூகலம். அங்க பக்கத்திலேயே இன்னொருத்தர் உட்கார்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவர்தான் இந்த கோயிலோட ட்ரஸ்டி
கணேஷ். தியானத்தை முடிச்சதும் நான் அவர்கிட்ட பேச தொடங்கினேன். பகவான் நித்யானந்தாவை பத்தி அவர் சொன்ன பல விஷயங்கள் என்ன ஆச்சரியப்பட வச்சது. இது வெறும் ஆசிரமமா இருக்கிறதோட ஒரு சக்தி வாய்ந்த தியான பீடமா இருக்கிறதா இவர் சொல்றாரு. இந்த ஆசிரமம் பகவான் நித்யானந்தா வாழ்ந்த காலத்துல அவராலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. வெளிப்புறமா இத பார்க்க ஏதோ கோயில் மாதிரி இருந்தாலும் இந்த மலை குன்றுகளுக்குள்ள பல குகைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குகையோட அமைப்புலையும் சில சூட்சும ரகசியங்கள் இருக்கிறதா இவர் குறிப்பிடுறாரு. இந்த இதுக்குள்ள அந்த மலையை தோண்டி நிறைய குகா, கிட்டத்தட்ட ஒரு 44 பேருக்கு தியானம் பண்ணக்குள்ள வசதி இருக்கு. 44 குகை அறைகள் இருக்கு அந்த குகைக்குள்ள. அந்த குகையினோட விசேஷம் எப்படின்னா, சுவாமி அந்த குகைக்கு இந்த மாதிரி இப்படி போட்டிருக்கு. நம்ம இந்த உள்ளுக்கு பார்க்கும்போது நாவு இருக்குல்ல, சின்ன நாக்கு, அது இருக்க மாதிரி நம்ம தொண்டை பார்க்கும் மாதிரி இருக்கும். அந்த பார்த்து அதனுடைய நுழைவாயில் அப்படிதான் இருக்கும். உள்ள 44 குகைகளும் 6 வாசல்களும் இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனோட 6 சக்கரத்தையும் உணர்த்துற விதமா அந்த 6 வாசல்கள் இருந்தாலும் 44 குகைகள் அமைக்கப்பட்டதுக்கான காரணம் இன்னும் சூட்சமமா தான் இருக்குன்னு இவர் குறிப்பிடுறாரு. ஆனா அந்த குகைகள்ல வந்து தியானம் செய்யற பலருக்கும் இன்னமும் பகவான் நித்யானந்தா சூட்சமமா வந்து காட்சி கொடுக்கறதா தான் இவர் சொல்றாரு. பகவான் நித்யானந்தா தான் சிறு வயதா இருக்கும்போது பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு. பிறப்பிலேயே தெய்வ அம்சங்களோட பிறந்ததுனால தான் அவரால பல அதிசயங்களை நிகழ்த்த முடிஞ்சதுன்னு இவர் குறிப்பிடுறாரு. கருக்கரையில குட்டி, ஆனா அவருடைய கையில காலில எல்லாம் நிறைய சங்கு சக்கர கதா அப்படி எல்லாம் அடையாளம் இருந்தது பிறக்கும் போது. பிறவியிலேயே அவரோட கை கால்கள்ல ஒரு சில சக்கர குறியீடுகளோட பிறந்திருக்காரு. அது மட்டுமில்லாம அவரோட ஜாதகத்தை பார்த்தவங்களும் அவர் ஒரு அவதார புருஷன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அடையாளமா தான் இந்த கோயில இருக்கிற அவரோட பாதத்தை அவர் கால்ல இருந்த மாதிரியான சில அடையாளங்களை வச்சே அமைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஆச்சரிய தகவலையும் எனக்கு சொன்னாரு. இப்போ அந்த இடத்துல மக்கள் பலரும் ஒண்ணு கூட தொடங்கினாங்க. சித்தருக்கு பூஜை செய்ய தொடங்கினாங்க. சுமார் 6 அடி இருந்த அந்த சிலை பார்க்க ரொம்ப உயிரோட்டமா இருந்தது. பூஜை எல்லாம் முடிஞ்சதும் அவர் என்ன வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு எனக்கு சொன்னாரு. அந்த இடம் ஆசிரமத்துல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர்ல இருக்கு. காட்டுக்குள்ள கொஞ்சம் இன்டீரியரான இடமா இருந்தது. அந்த இடத்தோட பேரு குருவனம். கொஞ்ச தூரத்துக்கு மேல கார் போக முடியாத அளவுக்கு பாதை குறுகி இருந்தது. அதனால நாங்க அந்த இடத்துக்கு நடந்தே தான் போனோம். நடந்த கொஞ்ச தூரத்திலேயே ஒரு அழகான இடம் வந்தது. அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இப்படி ஒரு அழகான இடத்தை பார்க்கவே மனசுக்கு ரொம்ப அமைதியா இருந்தது. பகவான் நித்யானந்தா தன்னோட சின்ன வயசுல தியானம் செஞ்சு அஷ்டமா சித்து அடைஞ்ச இடம் இதுதான்னு எனக்கு சொன்னாரு கணேஷ். அதனால அந்த இடத்த அவங்க ரொம்ப புனிதமா பாதுகாத்துட்டு வராங்க. கை கால்களை கழுவிட்டு நாங்களும் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சோம். கோயிலோட முன்பகுதியில ஒரு சின்ன தொட்டி இருந்தது. அதுல பாப்பநாச கங்கைன்னு எழுதப்பட்டிருந்தது. எங்கிருந்தோ தண்ணி வந்து அந்த தொட்டியில ஊத்திக்கிட்டே இருந்தது. அவர் எனக்கு அந்த தண்ணிய குடிக்க கொடுத்தாரு. அந்த தண்ணி அவ்வளோ சுவையா இருந்தது. இப்போ சித்தர் தவம் பண்ணின அந்த இடத்துக்கு என்ன அவர் கூட்டிட்டு போனாரு. இதுதான் பகவான் நித்யானந்தா தவம் பண்ணின இடம். அங்க அவரோட சிலை ஏதும் இல்லாம வெறும் 8 கற்களை மட்டுமே பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருந்தாங்க. சின்ன வயசுலயே அவர் இந்த இடத்துல வந்து தவம் பண்ணி இருக்காரு. இந்த இடத்துல தவம் பண்ணின பிறகுதான் அவருக்கு அஷ்டமா சித்துக்கள் கைகூடி இருக்குன்னு சொல்றாரு கணேஷ். இப்ப அங்கதான் அவர் வந்து தவம் இருந்த இடம். அங்கே தவம் இருந்த இடம். அந்த இடத்துல சுவாமி அஷ்ட சித்தி இருக்குல்ல, அனிமா கனிமா தனிமான்னு சொல்லி அஷ்ட சித்தி இருக்கு நமக்கு. அதாவது நம்ம மனசுல என்ன நினைக்கோ அது நடக்கிறது, நம்ம காணாம போறது, வாயு ஆகாசத்திலே போறது, இப்படி நிறைய சித்திகள் இருக்குல்ல. நம்ம கற்பனை பண்ற பொருளை நம்ம கையில் வர்றது,
நம்ம இருக்கும் போதே காணாமல் போகிறது. இந்த மாதிரி அஷ்டசித்தியும் கிடைச்ச இடம் அது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த இடத்த இவங்க பெரிய அளவுல ஆடம்பரமாக்காம இப்படி சாதாரணமா பாதுகாக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நித்யானந்த சுவாமி இந்த இடத்துல தான் தவஸ்ல இருந்திருக்காரு. குருவனத்துல தான் அவருக்கு அஷ்ட சித்திகள் கிடைச்சிருக்கு. கிடைச்சதுக்கான உதாரணமா 8 கற்களை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காரு. நாளடைவில் கோவில் டெவலப் பண்ணும்போது இந்த இடத்துல டைல்ஸ் போட்டு கற்கள் மேல வெள்ளி கவசம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. தேவப்பிரசன்னம் பார்க்கும்போது தான் நித்யானந்த சுவாமி இந்த குருவனத்தோட இயற்கையை கெடுக்கும் விதமா எதுவும் பண்ணாதீங்கன்னு கோபம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குருவனத்தோட இயற்கை கெடுக்கும் விதமா எதுவுமே பண்றதில்லை. அஷ்டமா சித்துக்கள் கைகூடின இந்த இடத்துல இன்னமும் அவரோட நடமாட்டம் இருக்கிறதா குறிப்பிடுறாரு. முறையா தியானம் செஞ்சா எல்லாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியுமா? ஆன்மீகத்தில் இன்னும் ஈடுபாடு இருக்கணும், தொடர்ந்துகிட்டே போகணுங்கிறது எனக்கு முழுமையாக தெரிஞ்சது இந்த நித்யானந்தா இந்த குகையில தியானம் பண்ணும்போது தான் எனக்கு அந்த வைப்ரேஷன் கிடைச்சிது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கேரளா கஞ்சங்காடு பகவான் நித்யானந்தா ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன். இங்க சில அமானுஷ்ய சக்திகள் கிடைக்க நித்யானந்தா 44 குகைகளை உருவாக்கி வச்சிருக்காரு. அதுல உட்கார்ந்து தியானம் செஞ்சா அவரோட தரிசனம் கிடைக்குது. இன்னும் சிலருக்கு அவரே மந்திர உபதேசம் எல்லாம் செய்யறதா சொல்றாங்க. அதனால அந்த குகைக்குள்ள உட்கார்ந்து தியானம் செய்ய இமயமலையில இருந்தெல்லாம் ஏராளமான சாமியார்கள் கேரளாவுக்கு வராங்க. அந்த குகை ரகசியங்களை தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். உள்ள போய் கோயில் பூசாரிய சந்திச்சோம். இவர் பேரு வித்யானந்தா பார்த்தசாமி. பல வருஷமா இவர்தான் இந்த கோயிலோட பூசாரியா இருந்துகிட்டு வராரு. சித்தருக்கு பூஜையை தொடங்கினாரு. பகவான் நித்யானந்தா தனது சின்ன வயசுலேயே இங்க தியானம் செஞ்சு அஷ்டமா சித்த அடைஞ்சதுனால தான் இங்க அவரோட சின்ன வயசு உருவத்தையே சிலையா செஞ்சு வச்சிருக்காங்க. பல வருஷமா இவர் மட்டுமே இந்த இடத்துல தனியா இருந்து பூஜை செஞ்சுக்கிட்டு வராரு. பல நாட்கள் இரவு நேரங்கள்ல சித்தரோட நடமாட்டத்தை இவரும் உணர்ந்திருக்கிறதா சொல்றாரு. பகவான் நித்யானந்தா தான் வாழ்ந்த நாட்கள்ல இங்க இருக்கிற ஒரு குகையிலையும் அதிகமா தியானம் செய்திருக்கிறாராம். வித்யானந்தா சாமி என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த குகை உள்ள ஆள் நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப குறுகலா இருந்தது. ரொம்ப குறுகலான இடமானதால யாரும் அதுக்குள்ள போனதே கிடையாதாம். அவ்வளவு ஏன் குகைக்குள்ள வழி எவ்வளவு தூரம் போகும்னு இங்க பல வருஷங்களா இருக்கிற இவருக்கு கூட தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா இதோட பாதை ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்கும்னு சொன்னாரு. அதனால என்னையும் உள்ள போக அவர் அனுமதிக்கல. குருவனத்துல இருக்க ஒரு குகை வாசல்ல தான் நான் இப்ப இருக்கேன். இந்த குகைக்குள்ளதான் நித்யானந்த சுவாமி தவஸ்ல இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவருக்கு தண்ணீர் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக பாபநாச கங்கைன்ற ஒரு ஊத்தை உருவாக்கி இருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்துல உருவாக்குன அந்த ஊத்துல இருந்து இன்றைக்கும் வத்தாமல் தண்ணி வந்து கொண்டேதான் இருக்கு. இப்ப கூட இந்த குகை வாசல்ல நம்ம பார்க்க முடியுது, தண்ணீர் வத்தாம வந்துகிட்டே இருக்கிறது. பகவான் தியானம் பண்ணின குகைக்குள்ள போக முடியலையேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் கோயில் அவர் உருவாக்கி வச்சிருக்கிற குகைக்குள்ள போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தியானம் செய்ய போறேன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. பகவான் அவர் வாழ்ந்த காலத்துல அவரால உருவாக்கப்பட்ட ஊற்று தண்ணி தான் இன்னைக்கும் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து வர தண்ணியத்தான் கோயில் முன்னால இருக்கிற தொட்டில நிரப்பி அங்க வரவங்களுக்கு தீர்த்தமா கொடுக்கறாங்க. அதனால தான் அந்த தீர்த்தத்தை யாரும் மாசுபடுத்தாம இருக்க அதை பாதுகாத்துட்டு வரதா சொன்னாரு வித்யானந்த சாமி. இங்க வரும்போது நான் குடிச்ச அந்த பாபநாச கங்கை நீருக்கு ஏன் அவ்வளவு ஒரு சுவைன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சித்தரை வணங்கிட்டு நாங்க அங்கிருந்து புறப்பட்டோம். மறுபடியும் நாங்க ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தோம். இப்போ இந்த கோயிலுக்கு நிறைய சாமியார்களும் வந்த வண்ணமாவே இருந்தாங்க. சாதாரண மக்கள் வர்றதோட பல சாமியார்களும் வந்திருக்கிறத பார்த்ததும் அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. அதனால நான் அவங்க கிட்ட பேச தொடங்கினேன். இவரோட பேரு கஜானகிரி.
ரிஷிகேஷ்ல ஒரு மடத்துல சாமியாரா இருக்கிற இவரு அடிக்கடி இந்தியா முழுக்க இருக்கிற பல புனித ஸ்தலத்துக்கு பயணம் செய்யறத வழக்கமா வச்சிருக்காரு. அப்படி ஒவ்வொரு முறையும் கேரளாவுக்கு வரும்போது இந்த இடத்துக்கு வந்து தியானம் செய்யறத வழக்கமா வச்சிருக்காரு. இந்த இடத்துல தியானம் செய்யும் போது பகவான் நித்யானந்தாவோட ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்கும்னு, சில நேரங்கள்ல அவர் சூட்சமமாவும் சில விஷயங்களை தனக்கு உணர்த்துவாருன்னு இவர் சொல்றாரு. இந்த ஸ்தானத்துக்கு வந்தால் இந்த குகைக்குள்ளே வந்து தியானம் பண்ணாலும், இந்த குகைக்குள்ளே 44 குகை இருக்குது, 6 வாசல் இருக்குதுங்க. அந்த அங்கே உட்காந்து தியானம் பண்ணாங்கன்னா கேரள பிராந்தத்தில் அங்கே ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். இங்க தியானம், இந்த குகையில தியானம் பண்ணும்போது இந்த குகை தானபோது ஒரு தனி மதிப்பு இருக்குதுங்க. அது சொல்லக்கூடாத மதிப்பு. என்னன்னு வெளியே சொல்லக்கூடாது, வெளில யாருக்கும் சொல்லக்கூடாது, நீங்களும் கூட சொல்லக்கூடாது, தெரிஞ்சாலுங்க. இவரோட பேரு பழனி ஆனந்தா. இவரும் இப்போ கஜானாகிரி சாமியோடவே ரிஷிகேஷ்ல இருந்து வந்திருக்காரு. பல இடங்களுக்கு ஆன்மீக பயணம் செய்திருந்தாலும் இங்க இருக்கிற குகையில தியானம் செஞ்சப்பதான் இவருக்கு ஆன்மீகத்தை பத்தின பல விஷயங்கள் உணர்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க தியானம் செய்யற சில நேரங்கள்ல பகவான் இவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறதாகவும் சொல்றாரு. ஆனா வந்து எனக்கு வந்து முழு வைப்ரேஷன் ஆன்மீகத்தில் வந்து இன்னும் ஈடுபாடு இருக்கணும், முழுமையாக தொடர்ந்துக்கிட்டே போகணுங்கிறது வந்து எனக்கு முழுமையாக தெரிஞ்சது வந்து இந்த நித்யானந்தா ஆசிரமத்தில் வந்து இந்த குகையில் தியானம் பண்ணும்போது தான் எனக்கு அந்த வைப்ரேஷன் கிடைச்சிது. இந்த சுவாமி வந்து 2-3 தடவை காட்சி கொடுத்து ஆசீர்வாதம்லாம் பண்ணியிருக்காப்புல. அது மாதிரியே அங்க வந்திருந்த சில சாமியார்களும் கூட இங்க வந்து தியானம் செய்யும் போது கிடைக்கிற பலனை என்கிட்ட சொன்னாங்க. இப்ப நான் பேசின இந்த சாமியார்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குகைகள்ல தியானம் செய்ய போறாங்க. தியானத்துல பகவான் தங்களுக்கு சூட்சமமா ஏதாவது சில விஷயங்களை உணர்த்துவாருங்கிற நம்பிக்கையோடவே இவங்க அங்க வந்திருக்காங்க. ஆனா தியானத்தோட முடிவுல தான் இவங்கள யாருக்கு பகவானோட ரகசியங்கள் உணர்த்தப்படும்னு நமக்கு தெரிய வரும். ஆனா அதுவரை நாம கொஞ்சம் காத்திருக்கணும். இவங்க சொல்றதையெல்லாம் கேட்கும் போது அந்த குகையில எவ்வளவு பவர் இருக்கும்னு என்னால இப்போ உணர முடியுது. அதனால அந்த இடத்துக்கு உடனே போகணுங்கிற ஆசைதான் எனக்குள்ள இப்ப அதிகமாச்சு. சித்தர்களும் மகான்களும் நம்ம பார்வைக்கு சாதாரண நிலையில தெரிஞ்சாலும் அவங்க எப்பவுமே தியான நிலையில தான் இருப்பாங்க. தியானம் மூலமா தான் அவங்க பல சக்திகளையும் அடைஞ்சிருக்காங்க. அதனால தியானம் தான் ஒரு மனுஷனை மேம்படுத்தும்னு உணர்ந்த இவரும் தன்னை தேடி வந்த பலருக்கு அதை வலியுறுத்தி இருக்காரு. கடவுள் அப்படிங்கிறது நாம வெளியே தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லைன்னும், ஒவ்வொருத்தரும் அதை தனக்குள்ள தேடி அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு வலியுறுத்தி இருக்காரு. அதனால தான் பலரும் தியானம் செய்யணும்னு அவர் இந்த குன்றுக்குள்ள 44 குகைகளை உருவாக்கி இருக்காரு. அந்த குகைகள்ல தியானம் செய்யறவங்களுக்கு சில நேரங்கள்ல அவரே காட்சி கொடுக்கறதாகவும், ஒரு சிலருக்கு சில சூட்சமத்தை உணர்த்துறதாகவும் இவர் குறிப்பிடுறாரு. நாங்க இப்போ அந்த குகைக்குள்ள போக தயாரானோம். குகையோட மெயின் என்ட்ரன்ஸ பார்க்க ஒரு மனுஷனோட தொண்டை மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தது. குகைக்குள்ள போறதே ஏதோ சுரங்கப்பாதைக்குள்ள போறது மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சது. உள்ள அது ரொம்ப தூரத்துக்கு போயிட்டே இருந்தது. உள்ள தனித்தனியா நிறைய அறைகளும் இருந்தது. அந்த ஒவ்வொரு அறையும் தான் ஒவ்வொரு குகைன்னு இவங்க குறிப்பிடுறாங்க. இது மாதிரி மொத்தம் 44 குகைகள் அங்க இருந்தது. அது மாதிரியே அந்த குகையோட 6 வாசல்களையும் நான் பார்த்தேன். ஒரு மலைக்குன்ற குடைஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு பல குகைகளை உருவாக்கி இருக்கிறத பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல பாதை ரொம்ப குறுகலா இருந்தது. அந்த இடத்துல வெளிச்சம் இல்லாததுனால ரொம்ப இருட்டாகவே இருந்தது. அதனால கேமரா லைட் வெளிச்சத்தினாலதான் நாங்க அதுக்குள்ள நுழைஞ்சோம். ஆனா கேமரா லைட் வெளிச்சம் பட்டதும் உள்ள இருந்த எல்லா வவ்வால்களும் வெளியே வர தொடங்கிடுச்சு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும்.
மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கேரளா கஞ்சங்காட்ல இருக்கும் பகவான் நித்யானந்தா ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன். இங்க பகவான் நித்யானந்தா தான் வாழ்ந்த காலத்திலேயே 44 குகைகளை உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த குகைக்குள்ள உட்கார்ந்து தியானம் செஞ்சா சில அமானுஷ்ய சக்திகள் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அதுக்காக இமயமலை பகுதிகளில் இருந்தெல்லாம் ஏராளமான சாமியார்கள் இங்க வராங்க. அப்படி இன்னைக்கு இந்த குகையில தியானம் செய்யறவங்களுக்கு கிடைச்ச சில அமானுஷ்ய அனுபவங்களை பார்க்கத்தான் நான் இங்க இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வெளியே பார்த்த சாமியார்களும் ஒரு சில மக்களும் அங்க தியானம் செய்ய தயாரானாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குகையில உட்கார்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடம் முழுக்க பகவான் நித்யானந்தாவோட வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கு. அதனால நானும் ஒரு குகையில உட்கார்ந்து தியானம் செய்ய தொடங்கினேன். காசி, ரிஷிகேஷ்னு போய் பல இடங்கள்ல தியானம் செஞ்ச இவங்க கூட தான் நான் இப்போ போட்டி போட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தியானம் செஞ்சதுல என் மனசுக்கு ஒரு விதமான அமைதியும் நிறைவும் கிடைச்சது. ஒரு வழியா எல்லாரும் தியானத்தை முடிச்சிட்டு அங்கிருந்து வெளியே வந்தோம். பகவானோட தரிசனம் எனக்கு கிடைக்கலனாலும் கண்டிப்பா என் கூட தியானம் செஞ்ச யாராவது ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கும்னு மட்டும் என்னால நல்லாவே உணர முடிஞ்சது. அப்பதான் என் கூட தியானம் செஞ்ச பழனி ஆனந்தா சாமிக்கு பகவான் காட்சி கொடுத்த அந்த அதிசய நிகழ்வை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. காட்சி கொடுத்த பகவான் அவருக்கு ஒரு ரகசிய மந்திரத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த ரகசிய மந்திரத்தை தொடர்ந்து பிரயோகம் பண்ணுனா அவருக்கு சித்துகள் கைகூடும்னு உணர்த்தினதா சொன்னாரு. நீங்க தியானத்துல இருக்கும்போது சாமி ஆசீர்வாதம் பண்ணி காட்சி கொடுத்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மந்திரம் சொல்லி தந்திருக்காப்புல. அந்த மந்திரத்துல வந்து 64 சித்தாகும்பா, அதை நீ கடைபிடி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தொடர்ந்து அதை சொல்லி. ஆமா ஆமா, ஒரு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு வந்து சித்து அருள் புரியும்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சித்துக்களை அடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. அந்த வகையில கஞ்சங்காட்ல இருக்கிற இந்த குகைகள்ல தியானம் செஞ்சா பகவான் நித்யானந்தாவே நேரடியா வந்து சித்துக்களை அடையறதுக்கான மந்திரங்களை சொல்லித்தராருங்கிறத இங்கதான் நேரடியா உணர்ந்திருக்கேன். மறுபடியும் வேற ஒரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகராஜ். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். தீராத நோயா, தீர்க்க முடியாத பிரச்சனையா, சூட்சமமாக வந்து தீர்வுகளை சொல்லும் ஹைகோர்ட் ஐயா. கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி இது நடக்கும்ங்கிற சாமானிய சீடனை சகலகலா வித்தகனாக்கிய வினோதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா சாபத்திலயும் ஆளாயிரலாம். ஆனா ஒரு குருஜி புரியுதா, சித்தக்குழு சாபத்துக்கு மட்டும் ஒரு மனிதன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது. நான் உங்க நாகராஜ். கேரளாவுல இருக்கிற பகவான் நித்யானந்தாவோட ஆசிரமத்துல சில ரகசியங்கள் மறைஞ்சிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தான் வாழ்ந்த ஆசிரமத்துக்குள்ள
அஷ்டமா சித்துக்களை அடையறதுக்காகவே 44 குகைகளை உருவாக்கி வச்சிருக்காரு நித்யானந்தா. அதுல உட்கார்ந்து தியானம் செய்தா பகவான் நித்யானந்தாவே சூட்சம ரூபத்துல வந்து காட்சி கொடுக்கறதாகவும் சில மந்திரங்களை சொல்லி கொடுக்கறதாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்காகவே இமயமலையில இருந்தெல்லாம் சாமியார்கள் இங்க வந்து தியானம் செய்யறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த குகை ரகசியங்களை தேடித்தான் இன்னைக்கு நான் கேரளாவுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேரளா நித்யானந்தா ஆசிரமத்தில் மறைந்திருக்கும் 44 ரகசிய குகைகள். ரொம்ப வவ்வால்கள் அடர்ந்து இருக்க இந்த குகைக்குள்ள இருந்து வர்றதுக்குள்ளேயுமே எனக்கு வந்து சொல்லும் போதே மூச்சு திணறுது. அந்த அளவு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லணும். அறைக்குள் மறைந்திருக்கும் அமானுஷ்யத்தை தேடி இமயமலையில் இருந்து வரும் சாமியார்கள். நேரடி விசிட்டில் கிடைத்த பரபரப்பான தகவல்கள். இன்னைக்கு எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போற எபிசோட்ல வரப்போற பகவான் நித்யானந்தா கேரளாவில் வாழ்ந்த ஒரு மகான். அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். அதனால நீங்க வேற எதையாவது கற்பனை செஞ்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பில்லை. இனி எபிசோடுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் கேரளா கஞ்சங்காடுல இருக்கிற புதிய கோட்டா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற பகவான் நித்யானந்தா ஆசிரமத்துல பல ரகசிய குகைகள் இருக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த குகைகள்ல தியானம் செய்யறவங்களுக்கு சூட்சம ரூபத்துல வந்து நித்யானந்தாவே சில மந்திர உபதேசங்களை செய்யறதா எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து தியானம் செய்யற சாமியார்களுக்கு சித்துக்களோட ரகசியங்களும் உணர்த்தப்படுறதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அதனால பல ஊர்கள்ல இருந்தும், குறிப்பா இமயமலையில இருந்தெல்லாம் சாமியார்கள் அங்க தியானம் செய்ய வந்தபடியே இருக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இப்போ கஞ்சங்காட்டுக்கு போயிட்டு இருக்கேன். திரும்பின பக்கம் எல்லாம் பச்சை பசேல்னு இருந்தது. பசுமையான அந்த இடத்த பார்க்க கண்ணுக்கு மட்டுமில்ல மனசுக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. அதுக்குள்ளேயே ஆசிரமம் மதிடுச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த டிராவல் ரொம்ப ஜாலியா இருந்தது. சரி, இனி வந்த வேலைய பார்ப்போம். நான் ஆசிரம கோயிலுக்குள்ள நுழைஞ்சேன். பொதுமக்களை தவிர்த்து காவி உடை அணிஞ்ச சாமியார்களும் ஒரு சிலர் அங்க வந்திருந்தாங்க. பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு. பிறப்பிலேயே தெய்வ அம்சங்களோட பிறந்ததுனால தான் அவரால பல அதிசயங்களை நிகழ்த்த முடிஞ்சதுன்னு இவர் குறிப்பிடுறாரு. கருக்கரையில குட்டி, ஆனா அவரோட கையில காலில எல்லாம் நிறைய சங்கு சக்கர கதா அப்படி எல்லாம் அடையாளம் இருந்தது பிறக்கும் போதே. பிறவியிலேயே அவரோட கை கால்கள்ல ஒரு சில சக்கர குறியீடுகளோட பிறந்திருக்காரு. அது மட்டுமில்லாம அவரோட ஜாதகத்தை பார்த்தவங்களும் அவர் ஒரு அவதார புருஷன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அடையாளமா தான் இந்த கோயில இருக்கிற அவரோட பாதத்தை அவர் கால்ல இருந்த மாதிரியான சில அடையாளங்களை வச்சே அமைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஆச்சரிய தகவலையும் எனக்கு சொன்னாரு. இப்போ அந்த இடத்துல மக்கள் பலரும் ஒண்ணு கூட தொடங்கினாங்க. சித்தருக்கு பூஜை செய்ய தொடங்கினாங்க. சுமார் 6 அடி இருந்த அந்த சிலை பார்க்க ரொம்ப உயிரோட்டமா இருந்தது. பூஜை எல்லாம் முடிஞ்சதும் அவர் என்ன வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு எனக்கு சொன்னாரு. அந்த இடம் ஆசிரமத்துல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர்ல இருக்கு. காட்டுக்குள்ள கொஞ்சம் இன்டீரியரான இடமா இருந்தது. அந்த இடத்தோட பேரு குருவனம். கொஞ்ச தூரத்துக்கு மேல கார் போக முடியாத அளவுக்கு பாதை குறுகி இருந்தது. அதனால நாங்க அந்த இடத்துக்கு நடந்தே தான் போனோம். நடந்த கொஞ்ச தூரத்திலேயே ஒரு அழகான இடம் வந்தது. அந்த அடர்ந்த காட்டுக்கு ஆரம்பமே இசையோட இருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு குதூகலம். அங்க பக்கத்திலேயே இன்னொருத்தர் உட்கார்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவர்தான் இந்த கோயிலோட ட்ரஸ்டி கணேஷ். தியானத்தை முடிச்சதும் நான் அவர்கிட்ட பேச தொடங்கினேன். பகவான் நித்யானந்தாவை பத்தி அவர் சொன்ன பல விஷயங்கள் என்ன ஆச்சரியப்பட வச்சது.
இது வெறும் ஆசிரமமா இருக்கிறதோட ஒரு சக்தி வாய்ந்த தியான பீடமா இருக்கிறதா இவர் சொல்றாரு. இந்த ஆசிரமம் பகவான் நித்யானந்தா வாழ்ந்த காலத்துல அவராலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. வெளிப்புறமா இத பார்க்க ஏதோ கோயில் மாதிரி இருந்தாலும் இந்த மலை குன்றுகளுக்குள்ள பல குகைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குகையோட அமைப்புலையும் சில சூட்சும ரகசியங்கள் இருக்கிறதா இவர் குறிப்பிடுறாரு. இந்த இதுக்குள்ளே அந்த மலையை தோண்டி நிறைய குஹா, கிட்டத்தட்ட ஒரு 44 பேருக்கு தியானம் பண்ணக்குள்ள வசதி இருக்கு. 44 குகை அறைகள் இருக்கு அந்த குகைக்குள்ள. அந்த குகையினோட விசேஷம் எப்படின்னா, சுவாமி அந்த குகைக்கு இந்த மாதிரி இப்படி போட்டிருக்கு. நம்ம இந்த உள்ளுக்கு பார்க்கும்போது இந்த நாவு இருக்குல்ல, சின்ன நாக்கு, அது இருக்க மாதிரி நம்ம தொண்டை பார்க்கும் மாதிரி இருக்கும். அந்த பார்த்து அதனுடைய நுழைவாயில் அப்படிதான் இருக்கும். உள்ள 44 குகைகளும் 6 வாசல்களும் இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனோட 6 சக்கரத்தையும் உணர்த்துற விதமா அந்த 6 வாசல்கள் இருந்தாலும் 44 குகைகள் அமைக்கப்பட்டதுக்கான காரணம் இன்னும் சூட்சமமா தான் இருக்குன்னு இவர் குறிப்பிடுறாரு. ஆனா அந்த குகைகள்ல வந்து தியானம் செய்யற பலருக்கும் இன்னமும் பகவான் நித்யானந்தா சூட்சமமா வந்து காட்சி கொடுக்கறதா தான் இவர் சொல்றாரு. பகவான் நித்யானந்தா தான் சிறு வயதா இருக்கும்போது இந்த கோயிலோட அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு சின்ன குன்று, அதை சுத்தி படிக்கட்டுகள் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தது. குன்றுக்கு மேலையும் கீழையும் கோயில் இருக்கு. பகவான் நித்யானந்தா தியான மந்திர்னு எழுதப்பட்டிருந்தது. அந்த இடத்துக்குள்ள நான் நுழைஞ்சேன். உள்ள போற வழியெல்லாம் ரங்கோலி கோலம் போட்டிருந்தாங்க. கலர் கலரா கோலங்களால அந்த இடத்தையே அலங்கரிச்சிருந்தாங்க. அப்பதான் சித்தரோட சந்நிதிக்கு முன்னால ஒரு சாமியார் ரொம்ப தீவிரமா வேண்டிக்கிட்டு இருந்தாரு. கண்டிப்பா இவர் இந்த கோயிலோட பூசாரி இல்லைன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. சரி, யார சந்திச்சா இந்த இடத்த பத்தின ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு கிடைக்கும்னு நான் அந்த கோயிலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். மேல இருக்கிற கோயிலுக்கு போனாதான் இந்த கோயிலோட ட்ரஸ்டி கணேஷ சந்திக்க முடியும். அவரை சந்திச்சாதான் எனக்கு எல்லா தகவல்களும் கிடைக்கும்னு சொல்லி இருந்தாங்க. அதனால நான் மேல இருக்கிற கோயிலுக்கு போனேன். அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்தது. ஆனா ஏதோ ஒரு பாட்டு சத்தம் மட்டும் அங்க கேட்டுக்கிட்டே இருந்தது. ஒருவேளை சித்தருக்கு பஜனை நடக்குதோன்னு நினைச்சுக்கிட்டே தான் நான் உள்ள நுழைஞ்சேன். ஆனா அங்க ஒரு ஐயாவும் அவரோட மகளும் சித்தரை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. லாங்குவேஜ் புரியலனாலும் அந்த பாட்டை கேட்க அவ்வளவு இனிமையா இருந்தது. சகுணா ரூபி கோவிந்தா சகுணா ரூபி